ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறோங்க. சர்வருக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிசி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சர்வர் பிசிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்டு பார்த்திங்கன்னா எம்எஸ்ஐயில் Z690 ஃபோர்ஸ் வைஃபைங்கிற போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த மதர் போர்டுங்க ஒரு DDR5 மதர் போர்டு. DDR5 ரேம் சிப்செட் இப்போ லான்ச் ஆனது. ஸோ அதனால் அட்வான்ஸ்ட் ஆப்ஷனோட கஸ்டமர் வேணும்னு சொன்னனால நம்ம DDR5 ஆப்ஷனோடு போகிறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்டெல்லில் i9-12900Kங்கிற ப்ராசர் யூஸ் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சீரீஸுங்க. ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கு ஒரு ஆப்டான ப்ராசர். இது கஸ்டமைஸ்டு பிசி பில்ட்டில். ஸோ 12900Kங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர் இன் 9 சீரீஸுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு DDR5 ரேம் சிப்செட் இருக்கக்கூடிய மதர் போர்டு. ஸோ அதனால் நம்ம இதுக்கு DDR5 ரேம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக இந்த ஹையர் அண்ட் மதர் போர்டில் 4 ரேம் ஸ்லாட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் சப்போர்ட் 128GB. இப்போ கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டு 16x2 32GB இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதனால் 32GB RGB ரேமோட நம்ம யூஸ் பண்ணுறோம் DDR5ல் இந்த மதர் போர்டுக்கு. இந்த பிசி பில்க்கு நம்ம சாம்சங்கில் 980 1TB NVMe SSD யூஸ் பண்ணுறோங்க. ஸோ NVMe SSDங்கிறது ஒரு ஆன்போர்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜுங்க. இதை தான் நம்ம ப்ரைமரி ஸ்டோரேஜாக இந்த பிசி பில்க்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூலருங்க. நம்ம சர்வர் பிசியாக இருந்தாலும் இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ண கூலர் பார்த்திங்கன்னா நாக்டுவா ஒரு ஏர் கூலர் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஏர் கூலரில் இந்த மாடல் வந்து D15ங்கிற மாடல். ஸோ நாக்டுவா ஏர் கூலரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மற்ற பிராண்டில் இருக்கக்கூடிய லிக்விட் கூலரோட பெர்ஃபார்மன்ஸு நம்மளுக்கு ஏர் கூலர்லேயே கிடைக்குங்க. ஸோ D15 ஒன் ஆஃப் த அமேசிங் மாடலு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். இதோட கூலிங் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இது நான் உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் காட்டுறோம், பாருங்கள். நாக்டுவா D15 கூலர் யூஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம ஒரு சில கேபினெட்ஸில் தான் இந்த கூலரை யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ அதனால பர்டிகுலராக இந்த கூலருக்காக நம்ம சூஸ் பண்ண கேபினெட் பார்த்திங்கன்னா TamilNadu S300TGங்கிற கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கோங்க. இதில் பிளாக் வேரியண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் மாடலில் ஒயிட் இருக்குது. கஸ்டமர் வந்து பிளாக் தீமில் வேணும்னால நம்ம பிளாக் கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கோங்க. TamilNadu பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேபினெட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முக்கியமான காம்பனண்ட்டுங்க, பவர் சப்ளை. ஸோ இந்த பிசிக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க பவர் சப்ளை பார்த்திங்கன்னா எம்எஸ்ஐயில் A750GFங்கிற மாடல் சூஸ் பண்ணியிருக்கோம். இது 80+ கோல்டு வேரியண்ட்டு. இது 10 years வாரண்ட்டி இருக்கக்கூடிய ஒரு SMBSங்க. ஆல்ரெடி எம்எஸ்ஐயோட SMBS பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். உங்களுக்கு அதோட வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராஃபிக் கார்டுங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சர்வர் பிசினால் நம்மளுக்கு கிராஃபிக் யூசேஜ் பெருசாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம பேசிக்காக 712GB கிராஃபிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண ப்ராசரே 12900K. அது ஆல்ரெடி இன்டெகிரேட்டட் கிராஃபிக் தான். நம்ம இந்த கிராஃபிக் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்கேஸ் ஏதாவது வந்து கிராஃபிக் இஷ்யூஸ் வராமல் இருக்கணுங்கிறக்காக நம்ம ஒரு மினிமம் 2GB கிராஃபிக் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு பிசி பில்ட் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஸ்டோர் அட்ரஸும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பிசி லேப் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.